வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 39. கான்பூர் அவர்கள் வரவுக்காக உயிரை பிடித்து கொண்டு காத்திருக்க, அவர்கள் நிலைமையின் தீவிரத்தை அறிந்திராத கர்னல் நீல் தன் மதராஸ் படையுடன் பனாரஸில் அவசரமில்லாமல் தன் அராஜகத்தை நிலைநிறுத்துவதில் கவனமாக இருந்தார். 37வது இன்ஃபென்ட்ரியை தண்டித்து விட்டதில் அவர் சற்று அவசர புத்தியை காட்டிவிட்டதை அவரிடம் யாருக்கும் சொல்ல தைரியமில்லை. நீல் அந்த கலக சமயத்தில் சில தகாத முறைகளை பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்று தீர்மானமாக இருந்தார். அவருடைய அவசரத்தினால் விசுவாசமாக இருந்த சீக்கியரின் விரோதத்தையும் சம்பாதித்து கொண்டு விட்டார். இருந்தும் நீலுக்கு தன் தப்பு தெரியவில்லை. கடவுளின் ஆணையை நிறைவேற்றி பகைவனை வென்றுவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டார். நீல் பனாரஸை விட்டு அலகாபாத்துக்கு கிளம்பும் முன் பனாரஸில் இருந்த வெள்ளைக்காரர்களிடம் கலகம் செய்பவர் எவரையும் மன்னிக்கவே கூடாது என்று எச்சரித்தார். 2 தினங்களிலேயே கலகம் செய்தவர்களை குற்றம் சாட்டி தண்டிப்பதற்கு பிரத்யேக இராணுவ நீதிமன்றங்களை அமைத்தார். தங்கச்சாலைக்கு அருகே அந்த நீதிமன்றங்கள் செயல்பட்டன. அவர்கள் பாரபட்சமோ கருணையோ காட்டுபவர்களாக தெரியவில்லை. ஆஷ்லியும் மெக்கின்சியும் அந்த இராணுவ நீதிமன்ற பணியில் இருந்தார்கள். சுறுசுறுப்பாக தூக்கு மேடை தயாராகி கொண்டிருந்தது. கயிற்றை இழுத்து பதம் பார்த்த ஆங்கிலேயனுக்கு அதில் உள்ளூர சந்தோஷம் இருப்பது போல் ஆஷ்லிக்கு தோன்றியது. வழக்குகள் வெறும் கண் துடைப்புகளாக இருந்தன. எல்லோருக்கும் இரத்த தாகம் தலைக்கேறியிருந்த வேளையில் ஆஷ்லி ஒருத்தன் மிகவும் வருத்தப்பட்டான். கடவுளே, என்ன கொடுமை இது! எனக்கு இவர்களைப் போல் இதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. பெரும்பாலானோர், ஏன் எல்லோரும் இந்த காட்சிகளை ரசிக்கிறார்களே. இதோ மெக்கின்சி எத்தனை உற்சாகமாக இருக்கிறான். என்னிடம் ஏதாவது தப்பு இருக்கிறதா? ஏன் என் வயிற்றில் ஒரு தீராத சோக கவ்வல் தங்கி இருக்கிறது? இங்கிலாந்து தேசத்தின் மேல் என் விசுவாசத்தில் ஏதாவது குறைபாடா? பார்க்கவே பிடிக்கவில்லையே. ஆஷ்லி ஓரத்தில் தலைகுனிந்து அழாக்குறையாக உட்கார்ந்திருந்தான். அவன் உள்ளே வெறுப்பும் சோகமும் இலக்கற்று பரவி இருந்தன. நீலின் அராஜகம் நகரம் பூராவும் பரவியிருக்க அவர்களை அணுகவே இந்தியர்கள் தயங்கினார்கள். தெருக்கள் வெறிச்சோடி இருந்தன. கலகம் செய்தவர்கள் எல்லோரும் ஓடி ஒளிந்து கொண்டு விட்டார்கள். மிச்சமுள்ள ஒன்றும் அறியாத இந்தியர்கள் மாட்டிக்கொண்டு கோர்ட்டு கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் விழுந்து உடனே தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட தண்டனை? எதிலும் சம்பந்தமில்லாதவர்களுக்கு போகிற போக்கில் சவுக்கடி. கொஞ்சமேனும் சம்பந்தம் இருந்தால் உடனே தூக்கு தண்டனை. எல்லாம் நீல் சொல்லியிருக்கிறார். அவர் ஆணையை மீறக்கூடாதாம். ஆஷ்லிக்கு அந்த இடத்தில் நிற்பதே பிடிக்கவில்லை. கடமை காரணமாக இருந்து தொலைக்க வேண்டியிருக்கிறது. நிதானமாக அந்த வெட்ட வெளியை பார்த்தான். சர்க்கார், சர்க்கார், மே குச் நஹி கியா சர்க்கார் என்று அலறும் குரல்கள் பரிச்சயமாகிவிட்டன. சர்க்கார், சர்க்கார் என்ற அந்த ஓலம் பழகிவிட்டது. 2 சிறுவர்களை ஆங்கிலேய சிப்பாய்கள் அழைத்து வருவதை ஆஷ்லி பார்த்தான். என்ன இது? இவர்கள் 8 வயது 10 வயது சிறுவர்கள். மெல்ல நீதி ஸ்தலத்துக்கு சென்றான். அந்த சிறுவர்களுக்கு ஆங்கிலம் தெரியவில்லை. கரிய கண்களில் மருண்ட மானின் பார்வை தெரிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்து புரியாமல் விழித்தார்கள். மெக்கின்சி அவர்களை விசாரித்து கொண்டிருந்தான். அந்த சிறுவர்கள் இருவரும் கலகக்காரர்கள் போல் விளையாட்டு உடை அணிந்திருந்தார்கள். கைகளில் ஆளுக்கு ஒரு தம்பட்டம் வைத்திருந்தார்கள். கலகக்காரர்கள் போல் தெருவில் தம்பட்டம் அடித்துக்கொண்டு ஓடினார்களாம். இதுதான் குற்றச்சாட்டு. 2 பேரையும் தூக்கிலிடுங்கள் என்று ஆணையிட்டான் மெக்கின்சி. எட்வர்ட், என்ன இது? என்ன கேப்டன் ஃப்ரேசர்? இவர்கள் அறியா பிள்ளைகள். இவர்கள் கலகம் ஏதும் செய்திருக்க முடியாது. உடையை பாருங்கள். இப்போதே கலகக்காரர்களாக மாறுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சேச்சே, இத்தனை சிறுவர்களை தூக்கிலிடுவது அநியாயம், கூடாது. கேப்டன், நீங்கள் சில சமயம் யார் கட்சி என்று
எனக்கு சந்தேகம் வருகிறது. நியாயத்தின் கட்சி. இராணுவ நியாயம்தான் வழங்கியிருக்கிறேன். இந்த சமயத்தில் சமாதான கால பிரயோகங்கள் எல்லாம் செல்லுபடியாகாது. இவர்கள் கலகக்காரர்களின் பிள்ளைகள், உளவு பார்க்க அனுப்பப்பட்டவர்கள். அதெல்லாம் நிரூபிக்கப்படவில்லை. இல்லை, சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது, அது போதும். அழைத்துச் செல்லுங்கள், நேரமில்லை. எட்வர்ட், நான் இதை பலமாக ஆட்சேபிக்கிறேன். கர்னலிடம் சொல்லுங்கள், அழைத்து போ. ஆஷ்லி இப்போது அவர்களை தொடாதே என்று தன் கத்தியை உருவிக்கொண்டான். கேப்டன், என்ன இது? நீரும் கலகக்காரர்களுடன் சேரப்போகிறீர்களா? உங்களையும் கைது செய்ய வேண்டுமா? முட்டாளே, இத்தனை இளைய சிறுவர்களை! கேப்டன், எனக்கு அதிகாரி கர்னல் நீல். அவர் பணித்த கடமையைத்தான் செய்கிறேன். ஏய், ஏன் பார்த்து கொண்டிருக்கிறாய்? இழுத்துச் செல். அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தார்கள். ஆஷ்லிக்கு சாதகமாக பேச ஒருவரும் முன்வரவில்லை. ஆஷ்லி இந்தியர்கள் முன்னிலையில் ஒரு சொந்த தரப்பு மோதலை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஏதாவது செய்தால் மெக்கின்சி அவனை எதிர்க்க தயங்கவே மாட்டான். வெள்ளையர்களின் இப்போதைய மனநிலையில் யாரும் அவனை ஆதரிக்க மாட்டார்கள். அந்த 2 சிறுவர்களுக்கும் தமக்கு நிகழப்போவதை பற்றி சரியாக தெரிந்திருக்கவில்லை. தம்மை இழுத்து போகும் ஆங்கிலேயர்களை ஆர்வத்துடன் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். மரத்தில் தொங்கும் தூக்கு கயிற்றை பார்த்தவுடன் தான் நிலைமையின் தீவிரம் அவர்களுக்கு உரைத்திருக்க வேண்டும். உடனே ஓட முயற்சித்து பிடிபட்டு அடிபட்டு விழுந்தார்கள். கோவென்று கதறி அழத் துவங்கினார்கள். இளமையும் துடிப்பும் இருந்ததால் பிடிபட்டாலும் கையை காலை வீசி அட்டகாசம் செய்தார்கள். ஒவ்வொருத்தனையும் கட்டுப்படுத்த 3 பேர் தேவையாக இருந்தது. சிறுவர்களில் ஒருவனை தேர்ந்தெடுத்து தூக்கு மேடை மேல் ஏற்றினார்கள். தூக்கு மேடை என்பது தற்காலிகமாக ஒரு மாட்டு வண்டி. அது தூக்கு கயிற்றுக்கு கீழே நிறுத்தி வைக்கப்பட்டு மாட்டின் கழுத்தை ஒருத்தன் வண்டி புறப்படாமல் இருப்பதற்காக பிடித்து கொண்டிருந்தான். மாடு தன் வாளால் அவனை அடித்து கொண்டிருந்ததை அவன் பொருட்படுத்தவில்லை. சிறுவன் வண்டி மேல் ஏற்றப்பட்டு அவன் கைகள் பின்புறம் சேர்த்து கட்டப்பட்டு கழுத்துக்கு கயிற்று மாலை அணிவிக்கப்பட்டது. அவன் திமிரின திமிரலில் வண்டியின் நுகத்தடியை பிடித்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. சுருக்கு கயிறு அவசரமாக இறுக்கப்பட்டு சட்டென்று வண்டியை வேகமாக ஓட்டினார்கள். சடுதியில் வண்டி விலகிவிட அந்த சிறுவன் அந்தரத்தில் ஊசலாடினான். அவனிடம் இருந்த அபார இளவயது பலத்தால் தன்னிச்சையாக அவன் ஒரு பெண்டுலம் போல் ஆடுவதை ஆஷ்லி பார்த்தான். அதே சமயம் தூக்கு கயிற்றின் இறுக்கத்தினால் அவன் கைகள் மார்பு பகுதியை இரத்தம் வர சொரிந்து கொள்ளுவதையும் தூக்கு கயிற்றை அப்புறப்படுத்தும் இச்சையை செயலாக்க முடியாமல் அவன் நரம்புகள் செய்தியின்றி தவிப்பதும் துடிப்பதும் பார்த்து ஆஷ்லி, கடவுளே கடவுளே, எங்களை மன்னியுங்கள் என்று மனசுக்குள் ஓலமிட்டான். இந்த காட்சி அனைத்தையும் 2வது சிறுவன் பார்த்து கொண்டிருக்க இப்போது அவனுக்கு அழைப்பு வந்தது. மாட்டு வண்டி சோம்பேறித்தனமாக மரத்தடிக்கு திரும்பி வந்தது. ஆஷ்லி இனியும் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கேவல்ரியிலிருந்து ஒரு குதிரை எடுத்துக்கொண்டு அதன் மீதேறி வேகமாக பனாரஸின் தெருக்களின் ஊடே கண்ணீருடன் கடந்து நீல் தங்கியிருந்த மாளிகைக்கு வந்தான். வா ஆஷ்லி, என்ன தண்டனைகள் எல்லாம் சரிவர நிறைவேறி கொண்டிருக்கின்றனவா? சார், எனக்கு இது பொறுக்கவில்லை. சிறுவர்களை எல்லாம் தூக்கிலிடுகிறான் மெக்கின்சி. ஆஷ்லி, கலகக்காரர்களுக்கு வயசு கிடையாது. யாராயிருந்தாலும் கலகக்காரன் என்று நிரூபணமாகிவிட்டால் உடனே தண்டனை. அதுதான் என் ஆணை. நிரூபணம் ஆகாமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இளம் சிறுவர்கள் கலகக்காரர்கள் போல் உடையணிந்து தெருவில் டாம் அடித்து கொண்டு சென்றார்களாம். இதுதான் குற்றம். மெக்கின்சி விசாரித்து இருப்பான். அப்படியே தப்பு நிகழ்ந்து விட்டாலும் அதையெல்லாம் இப்போது நிவர்த்திக்க சமயம் இல்லை. நமக்கு வேண்டியது முக்கியமாக உடனே அவர்களை நம் பயராஜ்யத்தின் கீழ் கொண்டு வருவது. பொதுமக்கள் தூக்கிலிடுவதை பார்க்கிறார்கள் அல்லவா? பார்க்க வேண்டும், பார்த்தாக வேண்டும். அப்போதுதான் பயம் உண்டாகும். நீல் சிரித்தார். தன்னிச்சையாக பல தூக்கிலிடும் குழுக்கள் நகரத்தில்
எனக்கு உதவ வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தூக்கிலிடுகிறார்கள். ஒருத்தர் மாமரத்தில் தூக்கு கயிற்றை மாட்டி யானைகளை தூக்கு மேடையாக பயன்படுத்துகிறார். தூக்கிலிடுபவர்களை 8ஆம் நம்பர் போல கட்டி தொங்க விட்டு நீல் ரசித்து சிரித்தார். ரொம்ப தமாஷ், நல்ல பொழுதுபோக்கு. ஆஷ்லி மௌனமாக இருந்தான். எப்படி இந்த மனிதர் மனித தன்மையே அற்று பேசுகிறார்? எப்படி இவரே எல்லாம் கடவுளின் நியமனம் என்று சொல்கிறார்? ஆதாரமாக எல்லோரும் மனிதர்கள் என்பது எப்படி இவருக்கு தெரியாமல் போய்விட்டது? நான் இராணுவத்திற்கு லாயக்கில்லாதவன். நான் படித்த புத்தகங்கள் தப்பு. என்னால் இந்த கலகத்தை முழுவதும் தாங்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இத்தனை கொடுமை ஆகாது. இத்தனை ரத்தம் ஆகாது. நான் இந்த தொழிலுக்கு ஏற்றவன் அல்ல. இவர்கள் பார்வையில் ஒரு கோழை நான். இப்போதே இங்கேயே ராஜினாமா செய்துவிட்டால் என்ன? இராணுவத்தை புறக்கணித்ததற்கு தண்டனை கிடைக்குமா? என்னை சிறையில் அடைப்பார்களா? அடைக்கட்டும். எங்கேயாவது இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க இயலாத இடத்தில் இருந்தால் போதுமானது. ஆஷ்லி தீர்மானித்தான். சார், உங்களிடம் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். என்ன ஆஷ்லி? என்னால் இத்தனை கொடுமைகளை தாங்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. என் மனம். அவர்கள் நமக்கு இழைத்த கொடுமை பற்றி உனக்கு தெரியுமா? பார்த்ததில்லை. பார்த்துவிட்டு இந்த முடிவுக்கு வா. நான் செய்வது முழுவதும் அவர்கள் செய்ததை திருப்பி செய்வதே. கருணைக்கு இப்போது நேரமில்லை ஆஷ்லி. இப்போது நம் ராஜ்யம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. விழுவதற்குள் அதை நாம் காப்பாற்றி ஸ்திரப்படுத்த வேண்டும். வடநாடு முழுவதும் இந்த கலகம் பரவி இருக்கிறது. இதை சடுதியில் அடக்கவில்லை என்றால் நாம் எல்லோருமே தூக்கில் தொங்கப் போகிறோம். நீ பார்த்ததை விட கேவலமாக பழி தீர்க்கப்படுவோம். அதை வளரவிடாமல் தவிர்க்க முதலில் மக்களின் உள்ளங்களின் ஆழத்தில் பயத்தை விதைக்க வேண்டும். அதன் பின்தான் சமாதானம். யாராவது நம்மை எதிர்த்து மூச்சு விட்டால் கூட மரணம் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். பயத்தை போல உண்மையான ஆயுதம் கிடையாது. சார், நான் இன்றிலிருந்து சட்டென்று எமிலியின் ஞாபகம் வந்தது. ஆம், கான்பூர் போகும் வரையாவது இவர்களுடன் இருந்துதான் ஆக வேண்டும். கான்பூர் போக எத்தனை நாளாகும்? அலகாபாத் போனவுடன் தான் தெரியும். அங்கே நிலைமை கட்டுக்கடங்கி இருந்தால் உடனே கான்பூர் புறப்பட்டு விடலாம். ஏன், அங்கு உன் காதலி யாராவது இருக்கிறாளா? ஆம் என்றான் ஆஷ்லி. இத்துடன் 39வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 40வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.